சற்று முன் கடவுளை அவமதித்த நடிகர் விஜய், பொதுமக்கள் கடும் கண்டனம். அதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது தாவேகா தலைவர் விஜய்க்கு நாகையில் கட்சி தொண்டர் ஒருவர் வேல் பரிசாக அளித்தார். அதனை பெற்றுக்கொண்டு உற்சாகமாக கையசைத்தார் விஜய். இந்த நிலையில் விஜய் வேலை ஏந்திய போது காலில் செருப்பு அணிந்திருந்தார் என பாஜகவினர் விமர்சனம் வைத்துள்ளனர். காலில் செருப்பு அணிந்தபடியே வேலை பிடித்த ஜோசப் விஜய் இந்து மதத்தை பற்றி தெரியுமா என பாஜக தொண்டர் ஒருவர் காட்டமாக விமர்சித்துள்ளார். தமிழக அரசியல் களத்தில் வேல் தொடர்ச்சியாக பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல் தலைவர்களுக்கு வேல் அன்பளிப்பாக அளிப்பது, முருகன் பற்றி பேசுவது என அதை சுற்றி அரசியல் நடந்து வருகிறது. எதிரி கட்சிகளுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் திமுக அரசே அண்மையில் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டையும் நடத்தியது. இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜயும் வேல் ஏந்தியுள்ளார். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ள விஜய் சனிக்கிழமை அன்று நாகை மாவட்டம் அண்ணா சிலை அருகே இன்று பிரச்சாரம் செய்தார். அப்போது எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம், எப்படி இருக்கீங்க? கடல் தாய் மடியில் இருக்கும் நாகப்பட்டினத்தில் நின்று பேசுவதால் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த ஊர் என் மனசுக்கு மிகவும் நெருக்கமானது என பேசி தொடங்கினார் விஜய். மேலும் விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்க காவிரி தண்ணீரை கொண்டு வர எந்த அரசும் முயற்சி செய்யவில்லை. கடல்சார் கல்லூரி, மீன் தொழிற்சாலை போன்றவை அமைக்க முடிந்திருக்கலாம், ஆனால் இன்று வரை செய்யப்படவில்லை. வெளிநாட்டு முதலீடுகளை பற்றி சிரித்து கொண்டே பேசும் முதல்வர் சார், நேர்மையாக சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா அல்லது வெளிநாட்டில்தான் முதலீடா என்று கேள்வி எழுப்பினார் விஜய். இந்த நிலையில் விஜய் வாகனம் மீது ஏறி தொண்டர்களுக்கு கையசைத்து வணக்கம் கூறினார். அப்போது தொண்டர் ஒருவர் விஜய்க்கு ஆள் உயர வேல் ஒன்றை பரிசாக அளித்தார். விஜய் வேலை பெற்றுக்கொண்டு தொண்டர்களிடம் காண்பித்தபடி கையசைத்தார். தமிழக அரசியல் களத்தில் வேல் முக்கிய பாத்திரம் வகித்து வரும் சூழலில் திருச்சியில் முதல் பிரச்சார பயணத்தை தொடங்கிய தாவேகா தலைவர் விஜய்க்கு அக்கட்சி தொண்டர்கள் முருகனின் வேலை பரிசாக வழங்கினர். அதேபோல நாகையிலும் பெரிய வேல் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த நிலையில் விஜய் வேலை ஏந்திய போது செருப்பு அணிந்திருந்தார் என பாஜகவினர் விமர்சனம் வைத்துள்ளனர். காலில் செருப்பு அணிந்தபடியே வேலை பிடித்த ஜோசப் விஜய் இந்து மதத்தை பற்றி தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள நடுநிலை இந்துக்கள், இந்து இளைஞர்கள் தோழிகள் தான் உணர வேண்டும் என பாஜக தொண்டர் ஒருவர் காட்டமாக விமர்சித்துள்ளார். மேலும் தமிழ் கடவுள் முருகனை விஜய் அவமதித்து விட்டதாகவும் விமர்சித்துள்ளார். விஜய் பற்றிய பாஜக தொண்டர்கள் மத ரீதியில் விமர்சனம் வைத்த நிலையில் தாவேகா தொண்டர்கள் அந்த நபருக்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர். அன்பளிப்பாக கொடுத்த வேலை செருப்பு அணிந்தபடி வாங்கியது குற்றமா என பதிவிட்டு வருகின்றனர். முன்பு அண்ணாமலை காவடி தூக்கிய போது காலணி அணிந்திருப்பதை குறிப்பிட்டு பலர் விமர்சித்துள்ளனர். இந்த நிலையில்தான் கடவுளை அவமதிக்கும் வகையில் விஜய் காலில் செருப்பு அணிந்தபடியே தொண்டர்கள் கொடுத்த வேலை வாங்கியதால் புதிய சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இதற்கு பொதுமக்களும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த தகவல் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.